பெரியவாசரணம். தர்பை புல் அப்படிங்கிறது ரொம்ப நம்முடைய வாழ்வில் மிகவும் முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடியது. சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் அசுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த இடங்களில் அதற்கென்று ஒரு முக்கியத்துவம் ஒன்று. ஆனால் உபயோகப்படுத்தக்கூடிய விதம் வேறு போல இருக்கும். இந்த சுப நிகழ்ச்சிகளில் நாம் அதிகமாக உபயோகப்படுத்துவோம். அதுவும் இறைவனுக்காக செய்யக்கூடிய கும்பாபிஷேகம் போன்ற நேரங்களில் அதிகமாக உபயோகப்படுத்துவோம். எதற்கு இந்த தர்பைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த மும்மூர்த்திகளின் அம்சமாக கருதப்படுவதுதான் தர்பை புல் அப்படின்னு சொல்கிறாங்க. பகவத்கீதையில் படிக்கும் பொழுது பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, தியானம் செய்வதற்கு சிறந்த ஆசனம் அப்படிங்கிறது எது சொல்லுவார் அப்படின்னா தர்பை புல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம புத்தர் படிச்சிருப்போம். புத்தர் ஞான ஒளி வர்றதுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, அங்கேயும் தர்பை புல் தான் ஆசனமாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொன்னோம் நல்ல விஷயங்கள், அந்த அசுப விஷயங்கள். சுப விஷயங்கள் போது மோதிர வரல நம்ம தர்பை புல் அணிந்து வாசிச்சிருப்போம். இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இறை ஆற்றல் கிடைக்கும். எப்படின்னா, மோதிர விரல் வழியாக சக்திகள் ஊடுருவி வலது மூளைக்கு சென்று தூண்டிவிடப்பட்டு எண்ண ஓட்டத்தை தெளிவடச் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் தர்பை புல்லை வச்சுட்டு நம்ம ஜபம் செய்தால் அதனுடைய ஆற்றலை உணர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தர்பை புல் எதிர்மறை ஆற்றல் அழிக்கும் வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. தர்பை புல் இருக்கக்கூடிய இடத்துல பாம்பு வராது, விஷசக்திகளுக்கு விரோதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமம், மந்திரங்கள் ஒலிக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக இந்த தர்பப்புல் இருக்குங்க. இப்போ ஹோம குண்டங்கள் ஆகட்டும், யாகசாலைகளாக இருக்கட்டும், அதில் இருந்து பிம்பத்திற்கும் கலசத்திற்கும் நம்ம பார்த்துருப்போம். கலசத்துக்கு இதுக்கு நடுவில் ஒரு தர்பப்புல் இப்படி நடுவில் வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த மந்திர ஒலியை கடத்தி சக்தியை கொடுக்குமா. அதே போல் அந்த குண்டங்களுக்கு பாதுகாப்பு அரணாகவும் இந்த தர்பப்புல்லை 4 பக்கம் வைக்கிறாங்க. இப்போ இது இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, காற்று மிகவும் அந்த இடத்துல தூய்மையாக இருக்கும். அதனால தான் கிரகண காலங்களில் இந்த நஞ்சாக மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தர்பப்புல்லை போட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை என்ன பண்ணுறோம், கும்பாபிஷேகம் அப்பொழுது நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கொடிமரம் இருக்கு இல்லையா, அந்த கொடிமரத்தில் நம்ம வைப்போம் இல்லையா. அந்த கொடிமரத்தில் வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சக்தியை அப்படியே ஈர்த்து வச்சுருக்குமா. எப்படின்னா, இப்போ பஞ்சலோகங்களில் தாமரத்தில் உள்ள மின்சார சக்தி தர்பை புல்லில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் கோவில் கும்பாபிஷேகம் போது தங்கம், வெள்ளி கம்புகளுக்கு நடுவில் இந்த தர்பை புல்லையும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொடிமரத்தை நம்ம சொன்னோமே, கொடிமரத்தில் சுற்றி இருக்கக்கூடிய தர்பை புல் இந்த கும்பாபிஷேகம் ஆகட்டும், கொடிமரத்தில் அந்த கொடி ஏற்றக்கூடிய காலங்களாகட்டும், எல்லா அபிஷேகம் செஞ்சு முடிச்சோன்னா ஃபுல்லாக அப்படியே தர்பை புல்லால் அடுக்கி வச்சு அலங்காரம் செஞ்சுருப்பாங்க. அது பார்ப்பதற்கே மிகவும் அற்புதமாக இருக்கும். அந்த இடத்தில் நாம் இருந்தாலே அவ்வளவு சக்தி இருக்கும். எதற்காக என்றால், இது என்ன பண்ணும், இந்த தர்பை புல் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து வச்சுருக்கோம் நம்ம சொன்னோமா. இப்போ நம்ம அந்த இடத்துல கொடிமரத்துக்கிட்ட நம்ம நமஸ்காரம் பண்ணுறோமா, அப்போ அது வீழ்ந்து வணங்கக்கூடிய பக்தர்களின் முதுகெலும்பு வழியாக உடலில் பரவும். அப்படின்றதுனால தான் கொடிமர நமஸ்காரம் அப்படிங்கிறதே தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக தர்பை புல்லுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி இந்திரனுக்கு வஜ்ராயுதம், சிவருக்கு சூலாயுதம், விஷ்ணுக்கு சக்கராயுதம் சக்தி உடையதோ, அதே போலத்தான் அந்த தர்பை புல்லுக்கும் சக்தி உண்டு. மகாபெரியவா சரணம்.